சூப்பராக வந்திருக்க படம். 16 நியூவே கொடுத்துருக்காங்க. சிட்டி மேலே பாஞ்சாலோ கொய்யால கீழே சாஞ்சாலோ அதுவும் அசுரன் மூலமாக அறிமுகமானதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்படி சார் நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளோ பெரிய டைரக்டர் மணிரத்னம் சார் கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyal. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். எனக்கு பிடித்ததெல்லாம் தொலைவில் தான் உள்ளது. எனக்கு பிடித்ததெல்லாம் தொலைவில் தான் உள்ளது. அன்று நிலவென்றால் இன்று நீ. I want to voice out like a rapper என்ற ஒரு ஃபயர் வந்து. பட் நமக்கு என்ன வருதோ அதுதான் பண்ணணும்ல. நான் திடீர்னு ரேப்லாம் பண்ணி நல்லா இருக்காது. பட் வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் ஸ்டோரி மூலமாக சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்கு டெஃபினட்டாக கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட் தான். வேடனாக இருக்கட்டும், அசல் கோளாராக இருக்கட்டும். கனடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓகேவா, டிஜே அவர்கள் இருக்காரு. ஓகே, சென்னையில் பிடிச்ச பிளேஸ் உங்களுக்கு எங்கே? ஃபுட் எங்கெங்கே நல்ல சாப்பாடு இருக்கோ அவங்க தான் என்னோட இது. அப்படி சொல்ல போனால் நிறைய இருக்கே ப்ரோ, பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கடைகள்லாம் பிடிக்கும். செட்டிநாட் சாப்பாடுகள்லாம் பிடிக்கும். சவேராசா இருக்கீங்களா? சவேரா போயிருக்கேன். ஓகே. கோட்டுப்புறம் அங்கே தான் நான் என்னோட அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஓகே, அங்கே ஒரு புளியார் கோயில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட். சென்னை பிடிக்கும் ப்ரோ. பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே ப்ரோ நீங்கள்? நான் பிறந்து வளர்ந்த ஊர் லண்டன் தான், யூகேல. ஓகே, தான் ஆங்கில நாடாக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்துட்டு கற்றுக் கொடுக்குற வழியாகவே கற்றுக் கொடுத்துட்டாங்க தமிழில். ஸோ தமிழ் ரொம்ப பிடிச்ச ஒரு மொழி. நானும் சரி, எங்கள் சிஸ்டரும் எங்கள் தங்கச்சியும் நல்லாவே தமிழ் பேசுவோம். நீங்கள் முதல்ல எழுதுன கவிதை? முதல் தான் எழுதின கவிதை நிலவை பார்த்து எழுதினேன். அது எங்கே எழுதுனேன்னு தெரியுமா? 2010 ஜஸ்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்டட் மியூசிக். விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் இருக்குல்ல, ஆமாம், அங்கே தான் அங்கே வந்துட்டு எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்குறதுக்காக அப்போ போயிருந்தேன். ஃபுல் குடும்பமாக போயிருந்தேன். ஓகே, அங்கே வந்துட்டு சிரிக்கக்கூடாது. எனக்கு வயசு 14-15 எனக்கு பிடித்ததெல்லாம் தொலைவில் தான் உள்ளது. எனக்கு பிடித்ததெல்லாம் தொலைவில் தான் உள்ளது. அன்று நிலவென்றால் இன்று நீ. யாருக்கு? இல்லை ப்ரோ, மைனர் ப்ரோ. யாருக்கு இல்லை இருந்தாலும் அந்த குட்டி முதல் காதல் வந்துருக்கும்ல, அதெல்லாம் இப்போ ஜென்சிஸ் அண்ட் 2Ks தான் ரொம்ப early-ஆ லவ் பண்ணுறாங்க. நம்ம மக்கள்லாம் ஐ வாஸ் அ பிக் இன்ட்ரோவர்ட் ஸ்கூலில். பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாலே நமக்கு கால் கூடையெல்லாம் நடக்கும். பட் உங்களுக்கு பிடிச்சி சில பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல? புரியல. ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பயத்தில், ஒரு ஆங்ஷியஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுவோம், உளறி விட்டுருவோம், இல்லைன்னா திட்டி விட்டுருவோம். மூஞ்சி சரியில்லைங்க, ஆனால் முகம் ஏமி ஜாக்சன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணது தான். வருத்தப்படலை. ஏன்னா அந்த வயசில் நம்ம படிப்பு மேலே கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறமா லவ் பண்ணது தானே ஃபர்ஸ்ட் லவ், மறக்க முடியாத ஒரு காதல். முதல் காதலுக்கு ஒரு கவிதை எழுதிருப்பீங்கல்ல? முதல் காதலுக்கு அதுதான் முட்டா இல்லை, முட்டு அதுவும் அந்த இன்ட்ரோவர்ட்டடாக இருந்த டைமில் தான் அந்த பாட்டு எழுதினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோவில் ஃபங்க்ஷன்ஸு, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் நாங்கள் போகும்போது அந்த இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற என்னால் ஒரு புதுசாக ஒரு பசங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புதுசாக ஒரு அழகான பொண்ணை நம்ம பார்த்தோன்னா அவங்க பக்கத்தில் எப்படி போய் பேச போகிறோம்,
யார் இவரென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் போய் அங்கே ஒருவேளை நம்மளை திட்டி விட்டாங்கன்னா, ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு கோயில் போகும்போது தூரத்தில் நின்று தான் சைட் அடிப்பேன் ப்ரோ. ஸோ அப்படி எழுதின சாங்கு தான் முத்து முத்து. யார் இவர் என்று தெரியவில்லை, இருந்தாலும் பழகலாம், உன்னை அங்கே காண்கிறேன், உன் பக்கம் வருவான்றது நான் என்கிட்டயே கேட்குற கேள்வி தான் அது. ஸோ சும்மா அப்படியே நமக்கு தோணுனதை எழுதுனது தான், அந்த அந்த வயசில் எழுதின பாடல் தான். இன்கேஸ் நாங்கள் பார்க்கும்போது அந்த வயசில் இந்த முட்டு முட்டு சாங் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பயங்கர ஒரு ஆல்பம் சாங்காக ஃபேமஸ் ஆகுது. ஏன்னா அப்போ நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு ஆல்பம் சாங் கல்ச்சரே வந்து கிடையாது. பார்த்தா அந்த முட்டு முட்டு சாங் வந்து நாங்கள் யாரை தந்தாலும் அது முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க, அதை வந்து பாட ஆரம்பிச்சாங்க. எல்லா லொக்கேஷன்லேயும் வந்து அதை போடுறாங்க, எல்லாம் ரசிக்கிறாங்க. டிஜேங்கிற உங்கள் பேர் வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? ஏன்னா ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் மேபி வந்துட்டு கூட மாட்டீங்க அந்த டைமில், எப்போயாவது வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேர் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? இந்த பாட்டு எவ்வளோ ஹிட் ஆகுமா அப்படிமா இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை ப்ரோ, எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் தான் அது. எனக்கு இன்னும் அந்த டேட் ஞாபகம் இருக்குது. மார்ச் 1 மார்ச் 2017. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். சந்தோஷமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நமக்கு அதான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்த எண்ணம் வந்து பிரேக் பண்ணதே அந்த அந்த ஒரு சாங் தான். அதுக்கப்புறமா நடந்த விஷயங்களும் சரி. ஸ்கூலில் வந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது சுற்றி இருக்கிற வெள்ளைக்காரங்க, சுற்றி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டட் ஆட்கள்லாம் நம்மளை பார்த்து கொஞ்சம் கலாய்ப்பாங்க, புலி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான்லாம் யோசிப்பேன், நம்மளெல்லாம் யாராச்சும் ரசிப்பாங்களா, இல்லை ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும்ல அந்த வயசில். ஸோ திடீர்னுட்டு எல்லாருமே ரசித்து நீ நல்லா இருக்க, நல்லா பாடுறேன்னுலாம் சொல்லும்போது நமக்கு அது ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்றது ஹேண்டில் பண்ணாமையே நான் இருந்தேன். இப்போ எனக்கு 18 வயசு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இப்போ மைக்கை தூக்கி நான் ஒரு 50 பேர் முன்னாடி யூனிவர்சிட்டியில் பாடினேன்னா, அதுக்கப்புறமா அந்த 50 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் இது நடக்காது. பட் பெரிய நன்றி இசைக்கு தான். அந்த அந்த இசை தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துருக்கு. இப்போது இன்ட்ரோவர்ட் சொல்கிறீங்கல்ல, இப்போ சில இடத்துல வந்து நம்ம இன்ட்ரோட்டாக இருந்திருக்க வேண்டாமே, எக்ஸ்ட்ரோட்டாக இருந்துக்கலாமே அப்படின்னு என்னைக்கா தோணிருக்கா உங்களுக்கு? தோணி இருக்கு. ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ட்ரோவர்ட்டாக இருந்தது நான் அதை நினச்சி வருத்தப்படல. ஏன்னா ஒரு விதத்தில் அது நல்லது தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஐ திங்க் ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்கலாமா. ஏன்னா டீச்சர்ஸ் அவங்க பாடம் கற்றுக் கொடுக்கும்போது வாயை திறக்காமல் கேள்வியும் கேட்காம இருந்தோன்னா எப்படி கற்றுப்போம். ஸோ அந்தந்த இடத்துல மேபி நான் கொஞ்சம் ஐ குட் ஹவ் மேபி வாய்ஸ்ட் அவுட் மோர். நிறைய படங்கள் மிஸ் பண்ணது தான். பட் அகெயின் அந்த டைமை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த டயத்தில் நான் வந்துட்டு திரும்ப மறுபடியும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆமாம், மிஸ் பண்ணது தான். என்ன பண்ணுறது? என்னென்ன படங்கள்லாம் மிஸ் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள். அது என்னென்ன படங்கள்? விக்னேஷ் சிவன் பிரதரோட ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று, வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ரவுடி பிக்சர்ஸ். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோட மறுபடியும் ஒரு சில நரேஷன்ஸ். விடுதலை 1 இருக்கட்டும். விடுதலை நடிகை நிறைய இருந்துச்சு ப்ரோ. நமக்கு இப்போ திடீர்னு கேட்டால் நம்ம நிறைய இருந்துச்சு. ஒரு சில படம் நான் அந்த டைமில் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். 800ன்னு ஒரு படம் இப்போ விஜய் சேதுபதி ஒரு பயோபிக் எடுக்கிறதுக்கு இருந்தாங்க. அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அது ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்திருக்கும். ஓகே ஃபீலிங் கதை. பொலிட்டிக்கலாக வேணாமேன்ற ஒரு தான். அப்புறம் பொன்னியின் செல்வன் சாங் டிஷன் எடுத்துட்டீங்க அப்போ. ஓகே உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தெரியும். அம்மா ஈழத்தமிழ். ஓகே இலங்கை தமிழ். ஸோ வேணாமே, எதுக்கு நமக்கு தேவையில்லாத. அதுவும் அசுரன் மூலமாக அறிமுகமானதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்படி சார் நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ
வேணாம்னு தவிர்த்து. அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் அவ்வளோ பெரிய டைரக்டர் மணிரத்னம் சார் கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெட்ராஸ் ஆஃபீஸ் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் 7 days அசுரன் ரிலீஸ்க்கு அப்புறமா 7 days கழிச்சு கூப்பிட்டாரு. போனேன். வருகுண பாண்டியன்ன்ற ஒரு கதாபாத்திரத்தை, பட் அதுக்கும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய, நான் அதுவும் இலங்கைக்கு போயிட்டு ஒரு சின்ன சீன் இருந்துச்சு. பட் சார் வந்துட்டு அதை தப்பாக எடுத்துக்காம அடுத்த வருஷமா இது 2 years லேட்டு அந்த லாக்டவுன்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் 2க்கும் மறுபடியும் கூப்பிட்டுருந்தாரு. சுந்தர சோழனோட யங்கர் வெர்ஷன் நடிக்கிறதுக்கு. ஆனால் அது கடைசியில் அது நடக்கல. ஐ திங்க் அவங்க டேட்ஸை ரிலீஸ் டேட் நெருங்கின ரிலீஸ் டேட் கிட்ட வந்ததால நம்ம எடுக்கல. ஒரு 2 days ஷூட்டாக இருந்திருக்கும். அங்கே தான் நானும் அஞ்சலி சிவராமனும் மீட் பண்ணியிருக்க வேண்டியது. இப்போ பேட் கேர்ல மீட் பண்ணியிருக்கோம். வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன். ஓகே ஓகே. இப்போ பேட் கேர்ல் நீங்கள் நடிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். அது நெக்ஸ்ட் இப்போ செப்டம்பர் 15 சார். இப்போ அதுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி வருமா? ஏன்னா ஒரு படத்தோட சின்ன ஒரு டீசருக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வருமானு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் வந்து இவ்வளோ கான்ட்ரவர்சி வருது அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா? இல்லை ப்ரோ, எனக்கு பொலிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஈழத்தமிழர்களோட பிரச்சனை அந்த விஷயம். ஆனால் இந்த சென்னை நமக்கு இன்னும் புதுசு தான். இங்கே அந்த பிராமின் விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு அந்த நாலேஜே இல்லை. நானே வெற்றி சார் கிட்ட இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணும்போது சார் கிட்ட கேட்டேன், நான் எதுக்கு என்ன எந்த பிரச்சனை அந்த அதை டீட்டெயில்டாக நான் கேட்கும்போது அவரும் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பட் அந்த பிரச்சனைகளெல்லாம் இப்போது இல்லை. திரும்ப அதை எடிட் பண்ணி அது சூப்பராக வந்துருக்க படம். 16 நியூவே கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸ் தான். ஆனால் கண்டிப்பாக அந்த யங் ஜெனரேஷனுக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம கதாபாத்திரம் நமக்கு கொடுத்துருக்கிற ரோலும் எப்படி அசுரன் ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு முஸ்லீம் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு நல்லவன். இப்போ வெற்றிமாறன் சார் வந்து ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுல மும்மனை காட்டுவார். விடுதலைக்கு அப்புறம் அவர் பண்ண படங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக படம் பண்ண படம்ல அது உங்களை ஏதாவது கூப்பிட்டாரா? வட சென்னை 2க்கா சரி இல்லை பண்ணுற எஸ்ஆர் அவர் இப்போ ரீசெண்டாக நான் இப்போ போய் பார்த்தேன்ல, அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. சார் கூட அந்த டைமை தொட்டு நம்ம அசுரன் டைமை தொட்டு இன்னுமே அவர் எப்போவுமே அவரும் சரி அவரோட ஃபேமிலி கூட டச்சில் தான் இருக்கும். ஒரு பெரிய கைடர் அவர், எனக்கு ஒரு மென்டோர். ஸோ கண்டிப்பாக அவர் கூட நான் மறுபடியும் பார்ப்பீங்க அவர் படத்தில். ஸோ சரி, ஓகே. இதுக்கு மேலே வந்து இந்த அப்டேட் கேட்க விரும்பல. அன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து டிஜே வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து வாவ் டிஜே ஒரு காலம் இல்லை இருந்தாலும் வந்து அப்போ இப்போ நிறைய கல்யாணம் முடிச்சிருக்கோம்ல. ஆமாம். அப்போல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து எனக்கு டிஜே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும், டிஜேம்பாங்க. நிறைய பேர் என்டர் இருக்காங்க. உங்கள் டிஜே மாதிரி எனக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட கண்டிப்பாக சத்தியமாக சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து நாங்கள் பசங்களாம் உங்க மேலே காட்டான காலமும் உண்டு. ஆமாம். இப்போ பசங்களுக்கு இந்த அசுரன் படத்துக்கு அப்புறம் பசங்களுக்கு மெயில் ஆடியன்ஸ். ஆமாம். அது நீங்களே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லை பசங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இல்லை, அது ஒரு ரிலேட்டிபிளான ஒரு விஷயம் தானே. இப்போ நம்ம ஊர் பையன் அந்த செருப்பால் அடிக்கிற சீன்லாம் வந்துட்டு ஐ திங்க் ரொம்ப ரிலேட்டிபிளாக இருந்துச்சு பசங்களுக்கு. அந்த இடத்துல இன்னொரு இப்போ நீங்களும் இருந்திருந்தீங்கன்னா வருகுணனை கண்டிப்பாக வடக்குறானா நீங்கள் வருகுணன்னு சொல்லிட்டு வடக்குறானா நீங்கள் கண்டிப்பாக செருப்பால் தான் அடிச்சிருக்கீங்க. ஒரு ஆம்பளையாக நமக்கு வர அந்த ரத்தோட்டம் தான் நமக்கு வர கோவம். தாய்க்கும் தந்தைக்கும் ஏதாவது இழுக்குன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்க தானே செய்யும். ஸோ அந்த டைத்துக்கு அப்புறமா நமக்கு டெஃபினட்டாக மெயில் ஆடியன்ஸ் நிறைய. பட் ஃபீமேல் ஆடியன்ஸ் நம்ம பாட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கிரேஸாக இருந்துச்சு? கண்டிப்பாக இருந்துச்சு. ஃபேஸை பொறுத்து இருக்குது. இப்போ அந்த ஃபேஸ் நம்ம இதை விட இப்போ எனக்கு அந்த 31 வயசு ஆயிடுச்சு. அப்போது 17-18 வயசு. அப்போ அந்த என்ன சொல்கிறீங்க? 18-17 தானா? ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எனக்கு கரெக்டாக சொல்கிறேன். 17-18. ஆமாம், ஆல்மோஸ்ட் அபவ் டெக்கேட் தான். ஸோ அப்போது இருந்த என்னோட லுக்குக்கும் இப்போது ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் அடல்ட். பட் எனக்கு லவ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். லவ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக கூட என்னோடய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா உன் பேர் என்ன ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கூட
கென் ரோய்சன் இந்த கட்சி சேர டைரக்டர், அந்த பாடலை எழுதின ஆதேஷ் கிருஷ்ணா. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க சாய் அப்படின்றது. ஸோ அந்த டீம் கூட நான் கொஞ்சி உறக்குறேன்னு ஒரு சாங் சாய் அபியங்கர் கூட சேர்ந்து பாடி. இல்லை அந்த கென் ரோய்சன், கென் ரோய்சன் பிரதரும் ஆதேஷ் கிருஷ்ணா அவங்க தான் கட்சி சேர பண்ணியிருந்தாங்க. சாய் அப்படின்ற கிட்ட பேசியிருக்கேன். எப்படின்னா அவங்க அப்பா மூலமா இப்போ எனக்கு ஃப்ரெண்டு, நல்ல பிரதர். ஸோ அதுதான் லவ் சாங்ஸ் கண்டிப்பாக அது வந்துட்டு தான் இருக்க போகுது. இப்போது இன்னொரு சாங் ஷூட் பண்ணியிருக்கோம், நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போல்லாம் ரைட்டிங், சிங்கிங், பெர்ஃபார்மிங் மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியலாகவும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ அதுவும் ஒரு அனுபவமாக இருக்குது. இது என்னோடய 6th ப்ரொடக்ஷன். ஸோ நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். வெங்காயம், அதான் இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ வெங்காயம்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு சிக்கம்மான்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் இந்த ட்ராக்ல இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட் ஆல்பம்னா அவங்க சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து பேசுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏன் தோணிருக்கா? எக்ஸாம்பிள் வந்து வேடன்னு இப்போ ஒருத்தர் வந்து சமூக பிரச்சனை வந்து புரியுது நீங்கள் சொல்ல வரது. தோணி இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு ரேப்பராக ஐ வாண்ட் வாய்ஸ் அவுட் லைக் ரேப்பர்ன்ற ஒரு ஃபயர் வந்திருக்கு. பட் நமக்கு என்ன வருதோ அதுதான் பண்ணணும்ல. நான் திடீர்னு ரேப்லாம் பண்ணி அது நல்லா இருக்காது. பட் வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய நேரத்தில் நான் ஸ்டோரி மூலமாக இல்லை சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். பட் அவங்கெல்லாம் அவங்களுக்கு டெஃபினட்டாக கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட் தான். வேடனாக இருக்கட்டும், அசல் கோளாராக இருக்கட்டும், அவங்க வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அது வாரதால் கண்டிப்பாக மக்கள் அதை ரசிக்கிறாங்க. நான் கூட அதை ரசிக்கிறேன். அசலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அசல் கோளாராக இருக்கட்டும், பால் டப்பாவாக இருக்கட்டும். ஒர்க் பண்ணியிருக்கோம். பாலெல்லாம் என்னோட இப்போது வரப்போகிற ப்ராஜெக்டில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ பேட் கேர்ள் படத்துலையா? இல்லை ஃப்ரீ லவ்னு சொல்லுவேன். ஓகே. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் கண்டிப்பாக. பட் இந்த யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக நம்ம ஒரு டைம் ஆரம்பித்த டைமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம டெஃபினட்டாக ஒரு கைடன்ஸாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கணும். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் தம். இப்போ நிறைய பேர் வந்து உங்களை பார்த்தோன்னே முட்டு சாங் பாடுங்க, ஆசிரியர் சாங் பாடுங்கப்பாங்க. ஆனால் நான் அந்த சாங் பாட விரும்பல. ஒரு டீ கடையில் ஒரு பாட்டு சும்மா நீங்கள் ரேண்டமாக பாடிருப்பீங்க, அது அவ்வளோ ஃபேமஸ். அப்போ டேபிளை தட்டி ஆமாம், அது நல்லா வந்து அப்போ பயங்கர ஹிட்டு. அதை பற்றி ரீச் பண்ணாங்க. யாரோ பண்ணாங்க. இந்த வாய்ஸ் யாரா வர்றா அப்போ தான் ஒரு மீடியா கண்டுபிடிக்க டைம் ஆச்சு. அண்ணாந்து பார்க்கும் ஜில்லாவே அப்பாவியா தள்ளாடுனா மண்ணாந்து போகும் மண்ணாவே தாண்டியா நாளுமே உள்ளூர வேணும் ஒரதில்லை ஏமாத்துற அலையெல்லாம் என் கூட மோத வர சொல்லு. யார் மேல யார் கீழே போடாத ரூலு போராட என்னாட்டி மாறாதே நாளே குத்திட்டி மேல பாஞ்சாலும் கொய்யால கீழே சாஞ்சாலும். இது வந்து 6 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து வீடியோ சித்து பிளாக்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தீங்களா? அவங்க பெரிய ஃபேன் தான். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஒர்க்கு. பார்த்தீங்க? நான் பேர் ஹர்ஷன் காண்டாக்ட் பண்ணேன். உடனே காண்டாக்ட் பண்ணி அவரோட ஒர்க்கெல்லாம் இந்த டிராகன் படத்துல எல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப டேலண்டட் அவங்கெல்லாம். சூப்பர். ஓகே. குத்திட்டு மேல பாஞ்சாலும் கொய்யால கீழே சாஞ்சாலும் எத்தனை ஆளானோ ஆக மாட்டு மூச்சு போனாலும் பொல்லாத பூமி பொறி போடும் ஆள முன்னால போனா நெருக்காகும் கால அன்போட நின்னா கலவனோட ஆவேசமானா உயிரெடுப்போம் பாரு. வீராப்புதான் வேணாமையா வீட்டோட இரணி துணையாக சூழாயிரோ நீ தூக்குனா வில்லங்க மருமை வினையாக அமீச ஒரு கால கொடியேற்று ஏற்று முப்பாட்ட ஒழுங்காக்க வரலாற மாத்து. ஓமீச முறுக்கால கொடியேத்து ஏத்து முப்பாட்ட
உலங்காக்க வரலாற மாத்தே பெண்ணே உனது மொழிடை பார்த்தேன் நடரா பிரம்மம் கஞ்சலடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுத்தி போனேன் அந்தே அந்தே கொள்ளாதே கண்ணை கண்ணே கிள்ளாதே பெண்ணே என்னவனே அடி என்னவனே இதயத்தை தொலைத்து விட்டேன் வாய்மொழியும் உங்கள் தாய்மொழியும் இருவசப்பொழுது வயிற்றுக்கும் துண்டைக்கும் முழுவமெல்லாம் ஒரு உருண்டையும் முழுவதடி ஓ காத்திருந்தான் எதிர்பார்த்திருந்தான் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கணம் தோன்றுகிறது இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வது கொண்டு உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே இதயத்தை துளைத்து விட்டு பாத்தீங்கன்னா நாங்கள் பைக்லேயே ஒரு கான்செப்ட் போட்டுருவோம் இன்னைக்கு. வேற வேற இப்போ பப்ளிக்கில் வந்து யாராவது வந்து பிஜே நீங்கள் செம்மையாக பாடுறீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிக்காங்களா? இப்போ பப்ளிக்கில் போயிட்டு இருப்பீங்க, நடந்து போயிட்டு இருப்பீங்க. இல்லை அந்த மாதிரி கேட்டதில்ல. ஆ கான்சர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. பாடலாம். எட்சீரன்லாம் வந்துட்டு மும்பையில் பாடியிருந்தாருல. டெஃபினட்டாக பாடலாம். இல்லை இப்போ கீபோர்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போ கூட நம்ம கண்டிப்பாக பாடலாம். ஓ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? மியூசிக்னாலே பிடிக்கும் நம்ம. ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நமக்கு வாழ்க்கையில் 2 விஷயம். ஒன்று அம்மா தாய், அப்புறம் ஃப்யூச்சரில் ஒய்ஃப் பொண்டாட்டி. ஸோ எங்கள் அம்மா தான் எனக்கு நான் இசையாக அம்மாவை பார்க்குறேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற ஆக்டிங் பொண்டாட்டியை பார்க்குறேன். ஸோ 2மே எனக்கு முக்கியம் தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.